எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, அதுவும் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு சினிமா சாதனை படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம அட்லி, டைரக்டர் அட்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற பேபி ஜான்ங்கிற படத்தோடைய டீசர் வந்து வெளியே வந்திருக்குது. அந்த டீசரை பற்றியும் அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அவர் இயக்குனர் சங்கர். இவர்கிட்ட வேலை பார்க்கணும்னாவே மிகப்பெரிய ஒரு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர்கிட்ட நம்ம எப்படியும் வேலை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து இன்னமும் லைனில் நிற்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அவர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் நம்ம அட்லி. வேலை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் வெளியில் வராரு. வெளியில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. ஒரு 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. அதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தது உங்களுக்கு தெரியும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி, அதை தொடர்ந்து சினிமா பண்ணணும் அப்படின்னு நிறைய கம்பெனியை வந்து கேட்குறாரு. யாருமே வாய்ப்பு கொடுக்கல. இவரோட தோற்றத்தை பார்த்து யாரும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரு திறமையை பார்த்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பா, நீ டைரக்ஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ராஜா ராணிங்கிற படத்தை வந்து நம்ம அட்லி வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. நம்ம ஏஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு லவ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி எல்லாரும் ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் ராஜா ராணி. அந்த வெற்றியை தொடர்ந்து நம்ம இளைய தளபதியை வச்சு மெர்சல், பிகில், டெரி இந்த படத்தையெல்லாம் எடுக்கிறாரு. அந்த வெற்றியை தொடர்ந்து இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த படம் சரியில்லை, விஜய் வச்சு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு அட்லியை வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அதில் கொஞ்சம் மனம் உடஞ்சிருந்தாரு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் வந்து டைனும் அப்படின்னு ஒரு கதவு திறந்துச்சு. அதுதான் நம்ம ஷாருக்கான் வீட்டோடைய கதவு. ஸோ அவர் வந்து ஷாருக்கான்கிட்ட போயிட்டு கதை சொல்கிறாரு. ஷாருக்கானும் கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கிறார். இந்த படம் பண்ணலாமா வேணாமா, இவரை வச்சு பண்ணலாமா, இவர் நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்காரு. கொஞ்ச நாள் அப்படியே இழுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாரு. அந்த படம் தான் ஜவான் அங்கிற படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அது இந்தியா மட்டும் இல்லை, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுங்க அந்த படம். நல்ல கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கிறது ஜவான் படம். அந்த வெற்றியை தொடர்ந்து பெரிய லெவலில் நம்ம படம் பண்ணணும்னு சொல்லி அங்கே இந்திய ஆக்டர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் மேலே நம்பிக்கை பெருசாக வரல. நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேபி ஜான் என்ற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து நம்ம இளைய தளபதி நடித்த தெரி படத்துடைய ரீமேக்கு தாங்க இந்த பேபி ஜான். இவர் ஒரு டைரக்டர், ஒரு மாசான டைரக்டரை பிடிச்சி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு நம்ம இளைய தளபதி என்ற அளவுக்கு வரலங்க. ஒரு ஷார்ட்டில் பார்க்கும்போது நம்ம இளைய தளபதிக்கு அடி விசில் பறக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தில் விஜய் கேரக்டருக்கு ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கிறவர் வருண் தவான். ஸோ அதுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அது ஒய்ஃபு கேரக்டருக்கு பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷுக்கு ஹிந்தியில் இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த டீசர் வெளியீட்டு விழாவுக்கு வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே உள்ள சினிமா வட்டாரங்கள்லாம். ஆனால் அவங்களால வர முடியல. அவங்களுக்கு கோவாவில் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க டீசர் வெளியீட்டு விழாவெல்லாம் முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டாங்க. வாமிகா அவங்களும் வந்து ஒரு மெயினான ரோலில் நடிச்சிருக்காங்கிறதும் தெரியுது. இது தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள அத்தனை ரசிகர்களும் இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து அட்லி வேற என்ன படம் பண்ண போறாருன்னு பார்த்தோம்னா, லைட்டா காதுல வந்த விஷயம், நம்ம கமலஹாசனும் சல்மான் கானும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய படத்துல இவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாராம். அதுவும் நம்ம இளைய தளபதி வச்சு தான் பண்ண போறாருன்னு கேள்வி. இளைய தளபதி வேற அரசியலில் இறங்கிட்டாரு. இன்னமும் நான் படத்துல வேற எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் படத்துக்கு எப்படி நடிக்க போறாரு, என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. இளைய தளபதி மறுபடியும் அட்லியோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். நன்றி, வணக்கம்.